இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் குவஹாட்டி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னும் ஒரு அவமானகரமான தோல்வியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ரசிகர்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது இந்தியாவிற்கு? ஏன் இப்படி ஆடுகிறார்கள்? எதற்காக இப்படி சொதப்புகிறார்கள்? எப்படியெல்லாம் காத்த மானம் இப்போது இந்த மாதிரி போகிறது என்று சொல்லி ரசிகர்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக சொந்த மண்ணில் சூரர்கள் என்று சொல்லி நீண்ட காலமாக சாதனைகளை தக்க வைத்துக் கொண்டிருந்த இந்திய அணி நியூசிலாந்து கடந்த ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையிலே 3-0 என்று சொல்லி அடித்து நொறுக்கி வைட் வாஷ் செய்திருந்தார்கள். அதற்கு பின்னர் இப்போது இன்னும் ஒரு அணி தொடர்ச்சியாக இந்தியாவை வைட் வாஷ் செய்ய போகிறது. ஒரு மாதம் தான் மேற்கிந்திய தீவுகளுடனான 2 போட்டிகள் கொண்ட தொடரை இந்தியா வென்றது. இப்போது தென்னாப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற அணி தாங்கள் என்பதை நிரூபிக்கப் போகிறது. வரலாற்றில் இன்னும் ஒரு தடவை தென்னாப்பிரிக்கா இந்தியாவில் வைத்து டெஸ்ட் தொடரை வெல்ல காத்திருக்கிறது. அதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. இப்போது குவஹாட்டி டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்தியா இந்த போட்டியில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்த்தினால் மட்டும்தான் வெல்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் போட்டியை முடியுமாக இருந்தால் ட்ரோ செய்யலாம். இல்லாவிட்டால் இது வைட் வாஷ் செய்யப்படுவதிலே எதுவிதமான மாற்றங்களும் இல்லை, எதுவிதமான மாறுதல்களும் இல்லை என்று சொல்லலாம். இந்தியாவிற்கு என்ன நடந்திருக்கிறது? கம்பீர் மீது ஏராளமான விமர்சனங்கள் வருகின்றன. கடந்த போட்டியிலே மிகச்சிறப்பாகத்தான் ஆடினார் வாஷிங்டன் சுந்தர். அவர் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்டர் கிடையாது நம்பர் 3க்கு என்று சொல்லி சப்ரப் கங்குலி சொன்னார். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட நம்பர் 3யிலே சரியான டெக்னிக்கோடு விளையாடிய ஒரு வீரர் அந்த வாஷிங்டன் சுந்தர். அவரை இன்று 8ஆம் இலக்கத்திலே பயன்படுத்துகிறார்கள். நம்பர் 3யிலே டிராவிட், புஜாரா என்று கட்டிக்காத்த பெருமையை இப்போது யாராலும் நிரப்ப முடியாமல் இருக்கிறது. கருண் நாயர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டிலே மிகப்பெரிய அளவிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வீரர். அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இங்கிலாந்து மைதானங்களிலே கொடுத்தார்கள். வெளிநாட்டு ஆடுகளங்களிலே பொதுவாக எல்லோரும் தடுமாறுவது வழமை. இந்தியா போன்ற ஆடுகளங்களிலே ஒரு நீண்ட காலம் வாய்ப்புக்காக காத்திருந்து கம்பேக் கொடுக்கின்ற ஒரு வீரருக்கு இந்தியாவில் ஒரு போட்டியாவது கொடுத்திருக்க வேண்டாமா? இல்லை. 5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் இங்கிலாந்திலே விளையாடினார். அதிலே 4 ஆட்டங்களிலே அவருக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த 4 ஆட்டங்களிலே அவர் ஒரே ஒரு அரைச்சதத்தை தான் அடித்தார். அதுவும் ஓவல் மைதானத்திலே தொடரை சமப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்த அந்த போட்டியிலே இந்தியா வெல்வதற்கு காரணமாக இவருடைய அரைச்சதமும் அமைந்திருந்தது. இந்த கருண் நாயரை அணியிலிருந்து அப்படியே இங்கிலாந்து தொடரோடு நீக்கி இருக்கிறார்கள். ஆனால் கருண் நாயர் இப்போது இடம்பெற்று வருகின்ற ராஞ்சி கிண்ண போட்டிகளிலே 5 ஆட்டங்களில் 602 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். 2 சதங்கள் 2 அரைச்சதங்களும் உள்ளடக்கம். சராசரி கிட்டத்தட்ட 100 இருக்கிறது. 100 சராசரி இருக்கின்ற போது அதிகபட்சம் 233 ஓட்டங்களையும் கருண் நாயர் பெற்றிருக்கிறார். இன்று இந்தியா இவ்வாறு தடுமாறிக் கொண்டிருக்க கருண் நாயர் ஒரு ட்வீட் இட்டிருக்கிறார். அந்த ட்வீட்டை ரீட்வீட் செய்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் அடே என்று சொல்லி ஒரு வார்த்தையை பதிந்து அதனை ரீட்வீட் செய்திருக்கிறார். கருண் நாயர் சொல்லி இருக்கின்ற விஷயம் இதுதான். சில சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது நமது மனதிற்கு நெருக்கமாக உணர்வோம். ஆனால் நாம் அங்கே களத்தில் இல்லை என்ற அமைதி ஒரு விதமான வலியை தருகிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது அவர் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருப்பதனுடைய தமிழ் அர்த்தம் இதுதான். அவர் சொல்கின்ற விஷயம், அணி தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த கட்டத்தில் அணியை தூக்கி நிறுத்த நான் இல்லையே என்பதுதான் சூக்சுமமாக கருண் நாயர் சொல்லி இருக்கின்ற விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய இந்த தடுமாற்றத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்தியா சரியான ஒரு நிலைமையோடு டெஸ்டை அணுகவில்லை என்று சொல்லி நம்பப்படுகிறது. சுப்மான் கில் 2020 போட்டிகளுக்கு ஏற்ற வீரர் கிடையாது. சுப்மான் கில்லை ஆல் ஃபார்மட் ஸ்டாராக ஆக்க வேண்டும் என்று தேவையில்லாமல் சுப்மான் கில்லை விடவும் சஞ்சு சாம்சன் அந்த இடத்திலே சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டு இருக்க அவரையும் 2 சதங்கள் கூட கடந்த ஓராண்டுக்குள்ளே அடித்திருக்கிறார். அவரை தூக்கி வெளியில் போட்டுவிட்டு சுப்மான் கில்லுக்கு அந்த ஆரம்ப இடத்தை கொடுக்கிறார்கள். யசஸ்வி ஜெய்ஸ்வால் காத்திருக்கிறார். ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறார். இப்படி பல வீரர்கள் இருக்க இந்த சுப்மான் கில்லை 2020 போட்டிகளுக்கு ஆட வைக்கிறார்கள். ஆனால் முக்கியமான டெஸ்ட் தொடர், இந்த சொந்த மண்ணிலே இடம்பெறுகின்ற டெஸ்ட் தொடரிலே சுப்மான் கில் தேவை என்பதை அவருக்கு உணர்த்தவில்லை. அவர் என்ன செய்தார்?
அந்த போட்டியிலே ஆடி 2020 போட்டிகளிலே ஆடி உபாதை அடைந்தார். இந்த போட்டிகளிலே இவரால் இப்போது ஆட முடியாது போகிறது. ஆனால் டெஸ்ட் போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்கள் இல்லாத நிலையில் சுப்மான் கில் ஒரு அவசியமான ஒரு வீரர். அப்படி அவசியமான வீரர் டெஸ்ட் ஆட வேண்டுமா, அவசியம் இல்லாத ஒரு வீரர் 2020 போட்டிகளுக்கு போய் உபாதை அடைய வேண்டுமா? இப்படியான கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. வருகின்ற ஒரு நாள் தொடரிலும் கூட சுப்மான் கில் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. அஸ்வின் ஓய்வு பெற்றிருக்கிறார். ரவிச்சந்திரன் அஸ்வின், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவர்களெல்லாம் இருந்த அணிதான் நியூசிலாந்துக்கு எதிராக 3-0 என்று தோற்றது. ஆனால் இவர்கள் இல்லாத நிலையில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை. சாய் சுதர்சனுக்கு 6 போட்டிகளிலே 10 இன்னிங்ஸ்களிலே விளையாடி இருக்கிறார். 288 தான் இவர் பெற்றிருக்கும் ஓட்டங்கள், சராசரி 28, 2 அரைச்சதங்கள் தான் உள்ளடக்கம். ஆனால் தொடர்ந்தும் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, அவர் சொதப்புகிறார். ரவீந்திர ஜடேஜா ஓரளவிற்கு தன்னை நிரூபிக்கிறார். சரியான பந்து வீச்சாளர்களும் இல்லாத நிலையில் தான் எல்லாம் ஆல்ரவுண்டர்ஸாகத்தான் இருக்கிறார்கள். ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, 2 விக்கெட் காப்பாளர்கள் ரிஷப் பாண்ட், த்ருவ் ஜூரல் என்று சொல்லி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ப்ராப்பரான டெஸ்ட் பேட்டர்ஸ் இந்த அணியிலே இல்லை. இதனால் தான் இவர்கள் லோகேஷ் ராகுலை அல்லது யசஸ்வி ஜெய்ஸ்வாலை விடுத்து பார்த்தால் ப்ராப்பரான டெஸ்ட் பேட்டர்ஸ் இந்த அணியிலே இல்லை. இதனால் தான் இவர்கள் தடுமாறுகிறார்கள் என்று சொல்லிய கருத்துக்கள் வருகின்றன. சஃப்ராஸ் கான் டெஸ்ட் போட்டிகளிலே மிகச்சிறப்பாக விளையாடியவர். இவர் உள்ளுக்குள்ளே இடம்பெற்ற விஷயங்களை வெளியிலே கசிய விட்டார் என்பதற்காக வேண்டுமென்றே சஃப்ராஸ் கானை அணியிலே இருந்து நீக்கி இருக்கிறார்கள். அபிமன்யு ஈஸ்வரன் தொடர்ந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டிலே சிறப்பாக சாதிப்பவர். கருண் நாயர் தொடர்பாக சாதிப்பவர். இப்படி பல வீரர்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட்டிலே சாதித்துக் கொண்டிருக்க ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இதே போன்று ஹார்ஷ் துபே, தனுஷ் கோட்டையன் போன்ற ஆல்ரவுண்டர்ஸ், அஸ்வின் போன்று சுழற்பந்தும் வீசக்கூடிய, சகலதுறைகளிலும் ஆடக்கூடிய, துடுப்பாட்டமும் தெரிந்து சுழற்பந்து வீச்சாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. முகமது ஷமியை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். முகமது ஷமிக்கு வாய்ப்புகள் கொடுத்த பாடு இல்லை. இப்படி பல விதமான அணியினுடைய முகாமைத்துவம் செய்கின்ற மோசமான செயற்பாடுகள் தான் இந்த போட்டிகளுக்கு, இந்த தோல்விகளுக்கு காரணம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. நியூசிலாந்தோடு 3-0, தென்னாப்பிரிக்காவோடு 2-0 என்று சொல்லி தொடரை இழந்தால் எவ்வளவு மோசமான ஒரு பிரதியாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். மார்க்கோ ஜான்சன் அவர் 7ஆம் இலக்கத்திலே வந்து எப்படி ஆடினார்? 9ஆம் இலக்கத்திலே வந்த இந்த மார்க்கோ ஜான்சன் 93 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சிலும் 6 விக்கெட்டுகளை அசத்தி இருக்கிறார். அவரே அப்படி ஆடுகின்ற போது இந்தியா எப்படி ஆடியிருக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் இந்தியா மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. 489 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா பெற்றது. 201 ஓட்டங்களை தான் இந்தியாவால் பெறக்கூடியதாக இருந்தது. 134 பந்துகள் வரைக்கும் குல்தீப் ஜாதவ் ஆடுகளத்திலே நின்றார். குல்தீப் ஜாதவ் சந்தித்த பந்துகளை விடவும் ஜடேஜா, ரிஷப் பாண்ட், த்ருவ் ஜூரல் இந்த வீரர்கள் எல்லாம் சந்தித்த பந்துகளினுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே தான் இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. வாஷிங்டன் சுந்தர் 8ஆம் இலக்கத்திலே வந்தார். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினார். 48. குல்தீப் ஜாதவ் 134 பந்துகளிலே ஒரு எப்படி டிராவிட் போன்ற வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டை அணுகுவார்களோ அப்படி ஆடினார்கள். நல்ல ஒரு டிஃபென்சிவ் டெக்னிக் அவரிடம் இருந்தது. அருமையாக ஆடினார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் தன்னுடைய 28வது போட்டி 58 ஓட்டங்களை பெற்றார். மற்றவர்கள் யாரும் சொல்லும்படியாக ஆடி இருக்கவில்லை. மார்க்கோ ஜான்சன் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஃபாலோவன் முறை மூலமாக இந்தியா துடுப்படுத்தாடும் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் இல்லை. தென்னாப்பிரிக்காவை துடுப்படுத்தாடுகிறது. 26 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் விக்கெட் இழப்பின்றி. 3 நாட்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 314 ஓட்டங்களால் முன்னிலையில் இருக்கிறார்கள். நிச்சயமாக தோல்வி இந்தியாவிற்கு கிடைக்கும் போல இருக்கிறது. இல்லை என்றால் ட்ரோ செய்யப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. காத்திருப்போம். மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.